பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா பெரிய நாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அழகேஷ்குமார், இப்ப கொடியேற்றத்தை தொடர்ந்து எத்தனை நாட்கள் இந்த விழா என்பது நடைபெற இருக்கிறது, என்ன நிலவரம்? அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் முக்கிய நிகழ்வான தைப்பூச திருவிழாவானது இன்று பழனி கோயிலின் உப கோயிலான பெரியநாயகம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதாவது தைப்பூச திருவிழாவானது 10 நாள் கொண்டாடப்படும். முதல் நாள் கொடியேற்றத்துடன் துவங்கி 6ஆம் நாள் அதாவது 24ஆம் தேதி முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாண நிகழ்வும், 25ஆம் தேதி தைப்பூச திருவிழாவான தைப்பூச திருத்தேரோட்ட நிகழ்வும் நடைபெறுகிறது. பின்னர் 28ஆம் தேதி தெப்பத்தேர் மற்றும் கொடியிறக்கத்துடன் தைப்பூச திருவிழாவானது முடிவடைகிறது. அதாவது ஜனவரி பிறந்தது முதலே தைப்பூச பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் தற்போது குவிந்து வருகின்றனர். பழனியில் தற்போதிருந்தே ஆட்டம் பாட்டம் என பக்தர்கள் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்ய மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் என அனைவரும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிகழ்வில் பக்தர்கள் மற்றும் அறங்காவலர் உறுப்பினர்கள், கோவில் இணை ஆணையர், உதவி ஆணையர் என பல உள்ளூர் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.